Question number 5 we have to solve in this class. From the following information, prepare fixed assets account, asset depreciation, accumulated depreciation account. Accumulated depreciation is nothing but provision for depreciation account. Additional information also be there. Right. Now, asset account, original value method, accumulated depreciation account. Otherwise, this is called provision for depreciation. In assets also, we have the opening balance being 4 lakhs and 550. Opening balance 4 lakhs by closing balance 5 lakhs 50. We have been given the accumulated depreciation to opening balance 80,000 by closing balance 1,35,000. So format உங்களுக்கு தெரியும், சம்ம விட்டுருங்க. இது வந்தாலே உங்க ஃபார்மேட் பை ஹார்ட் பண்ணி வச்சிருக்கணும். லாஜிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுங்க, அதுக்கு ஒரு பை ஹார்ட் பண்ணிடுங்க. டெபிட் சைடில் என்ன போடுவீங்க, என்னெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுமோ அதெல்லாம் டெபிட் சைடில் போடணும், என்னெல்லாம் டிக்ரீஸ் ஆகுதோ கிரெடிட் சைடில் போடணும். பேங்க் ஃபார் பர்ச்சேசஸ், profit on sale by bank sale and loss on sale. அதுக்கப்புறம் depreciation போடுவீங்க. accumulated depreciation accumulated depreciation வித்தியாசத்தை கிளியரா புரிஞ்சுங்க. accumulated depreciation அதாவது எந்த அசெட்ஸ் வித்தீங்களோ அந்த அசெட்ஸுக்கு வாங்கின ரேட்ல இருந்து வித்த டேட் வரைக்கும் இருக்கக்கூடிய டெப்ரிசியேஷன் இது. அது எங்கேருந்து வருது, அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன்ல இருந்து வருது. ஸோ இங்கே பை அசெட் அக்கௌண்ட், இங்கே அந்த வருஷத்துடைய டெப்ரிசியேஷன். ஸோ ஹியர் ஒன்லி யூ கேன் கால் திஸ் பி டெப்ரிசியேஷன். ஃபார்மேட் கிளியர். ஃபார்மேட் பை ஹார்ட் பண்ணிடணும், இருக்கிற இன்ஃபர்மேஷன் உள்ளார ஃபீட் பண்ணுங்க. we have done these two. A part of machine costing, original cost 60, sold for 60, which has an accumulated depreciation 15,000. இதுக்கான accumulated depreciation எவ்வளோப்பா, 15. 60,000 ரூபாய் காஸ்ட் உள்ளது. accumulated depreciation as on the date of sale being 15 அப்படின்னு சொன்னாக்க balance 45,000 is nothing but what, WD value. And later on sold for 30. 45 மதிப்புள்ளது 30க்கு வித்தீங்கன்னா உங்களுக்கு என்னாச்சு, you are getting 15,000 less. This is loss. ஓகே, ஒவ்வொன்றா ரெக்கார்ட் பண்ணிட்டே வாங்க. சேல் வேல்யூ 30,000 here. Loss on sale 15,000 here. வித் அசெட்ஸுக்கு வித் டேட் வரைக்கும் இருக்கிற டெப்ரிசியேஷனை அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும். 15,000 ஹியர். கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷனும் போட்டாச்சு. இப்போ சால்வ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது, 150. This 70 should be, எல்லா அசெட்ஸுக்கும் கரண்ட் இயர் டெப்ரிசியேஷனாக இருக்கும். இப்போ இதை டேலி பண்ணிங்கன்னா 550, 610 சேல் ஒன்று தான், அதில் லாஸ் வந்துச்சு அப்படின்னா ப்ராஃபிட் இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ பேலன்சிங் ஃபிகர் ஷுட் பி பர்ச்சேசஸ் பேங்க். இப்போ புரியுதா, சின்ன சின்ன பார்ட்டாக போனேன், ஃபார்மேட் டீச் பண்ணேன், ஃபார்மேட்டை பை ஹார்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஏன்னா எக்ஸாம் மூமெண்ட்டில் நீங்கள் வந்து இருங்க சார் நான் எல்லாத்துக்கும் ஜேர்னல் ரிப்போர்ட் போடுறேன் அப்படின்னு சொன்னால் டைம் பத்தாது. அவன் என்ன கேட்குறானோ அந்த டேட்டா அட்டாக் பண்ணும்போது நமக்கு சில சமயம் ஃபைனல் ஃபார்மேட் மட்டும் தேவைப்படும். ஸோ தட்ஸ் வாட் அபவுட் திஸ் இல்லஸ்ட்ரேஷன். இது எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். Clear? Online students, come on, respond me. I got the message only from Dakshana. What about the others?
As already told you, this August 15 we have the full day class on single entry as well as non-profit organization. Clear? So ready ஆயிடுங்க. அந்த மாதிரி அதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. இதுக்கு அடுத்த சாப்டர் நம்ம என்ன பார்க்கலாம்னு சொன்னோம்? டெப்ரிசியேஷன். BRS. Okay. BRS will be the next chapter. Now let's move on to the next one. Clear than either? Come on, text me. Okay, good. So I'm getting the message only from Darshana. What about the others? Now, question number 6 is all about change in method of depreciation and estimations. பார்த்துட்டீங்களா இந்த வீடியோ சார்? பார்த்தாச்சு. ரொம்ப கஷ்டம் கிடையாது, ஈஸி தானே இது. We'll rush through. Change in method. Method of depreciation and estimation. அதில் estimation changes. Depreciationக்கு வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? ஒரிஜினல் வேல்யூ மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ டிவைடட் பை லைஃப். ஒரிஜினல் வேல்யூ ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிருவீங்க. அஃப்கோர்ஸ் இட் வில் ஆல்சோ கெட்டிங் அஃபெக்டட் சொன்னேன் இல்லையா? ஸ்கிராப் வேல்யூ அண்ட் லைஃப் வந்து டே ஒன் சொல்ல முடியாது. இட் மே பி கீப்பிங் ஆன் சேஞ்சிங். இயர் ஆன் இயர் போடும்போது ஒரு வேல்யூ இருக்கும் இந்த இயர் பிகினிங்கில். சம்டைம்ஸ் லேட்டர் இதோட வேல்யூ சேஞ்ச் ஆச்சுன்னா அந்த டேட்டில் இருக்கக்கூடிய ரிவைஸ்டு டபிள்யூடிவிலேருந்து இதை வச்சு கால்குலேட் பண்ணிங்கன்னா தட் இஸ் கால்ட் ரிவைஸ்ட் டெப்ரிசியேஷன். ஓகே, நம்ம என்ன பண்ணோம்? ஒரிஜினல் வேல்யூ மைனஸ் ஸ்கிராப். ஒரு 3 வருஷத்துக்கு பிறகு ஸ்கிராப் வேல்யூ ஆல்சோ கெட்டிங் அஃபெக்டட், லைஃப் இஸ் ஆல்சோ கெட்டிங் அஃபெக்டட்னா யூ ஹேவ் டு டேக் த நியூ ஸ்கிராப், நியூஸ் லைஃப். ஆனால் ஒரிஜினல் வேல்யூ கிடையாது. அந்த 3 ஆண்டு முடிவுகளில் என்ன டபிள்யூடி வேல்யூ இருக்கோ அதை வச்சு நீங்கள் திரும்பவும் ரீகால்குலேட் பண்ணுங்கள் டெப்ரிசியேஷன். தட் இஸ் கால் சேஞ்ச் இன் எஸ்டிமேட்டட் estimations with respect to the scrap value, life, even original value also. A machine costing 13,75,000 is depreciated on straight line basis assuming 8 years working life and 0 residual value. After third year, machine's remaining useful life was reassessed at 3 years. 3 வருஷம் முடிஞ்சிருச்சு. 8 வருஷத்தில் 3 வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்கா இப்போ எவ்வளோ தான் இருக்கணும்? 5 இயர்ஸ் தான் இருக்கணும். ஆனால் போய் கிராஸ் செக் பண்ணுறோம், எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்றோம். சார் மெஷின் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். கண்டிஷன் சூப்பராக இருக்குது சார், இன்னும் 7 வருஷம் வரும் அப்படின்ட்டார். நம்ம என்ன நினச்சோம்? 6 வருஷம் வரும்னு நினச்சோம். இன்னும் 7 வருஷம் வரும். Calculate the amount of depreciation charged for 4th year. 4வது வருஷம் என்ன depreciation? Now depreciation for the year 1 to year 3 13,75,000 ரூபாய். Scrap value 0 divided by life being 8. 3 வருஷம். இது வந்து இயர் ஆன் இயர் டெப்ரிசியேஷன். மொத்தம் எத்தனை வருஷம் இருக்கு? 3 இயர்ஸ் முடிஞ்சு போச்சு. அப்போ 3 இயர்ஸ் உடைய டெப்ரிசியேஷன் போட்டிங்கன்னா எவ்வளோ வருதுங்க? ஸ்பீடப் பண்ணுங்க. 15 ஓகே, 5,15,625. அப்போ இன்னைக்கு இதோட டபிள்யூடி வேல்யூ என்னவா இருக்கு? By the end of third year 59. Okay, 59,375. Now depreciation for the 4th year நான் இங்கே சொல்லியிருக்கிறேன் பாருங்க. Now the revised depreciation for the 4th year is, rather than original value we have to take the WDV by the time 8,59,375. Scrap value there is no change in estimation, but the remaining life is not 5 but எவ்வளோ இருக்கு? 7 இருக்கு. This is the depreciation for the 4th year. How much is that? Okay, 4th yearலேருந்து இது மாதிரி தான் நம்ம டெப்ரிசியேஷன் பண்ணுவோம். ஸோ ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் லாஜிக். கிளியர்?
Shall I move on to the next one? So Darshana and Danya answered me. What about the rest? Make it faster. Okay, Darshini also answered. Good. Next question. Change in method of depreciation. ஏதோ ஒரு மெத்தட் ஆஃப் டெப்ரிசியேஷன் போட்டுட்டு இருக்கீங்க, சடனா நீங்க என்ன பண்றீங்க, ஒன் மெத்தட்ல இருந்து இன்னொரு மெத்தட் மாத்தணும்னு நினைக்கிறீங்க. இது வரைக்கும் நீங்க என்ன வேணாலும் ஃபாலோ பண்ணுங்க, இனிமேல் நியூ மெத்தட் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்க இது பேர் ப்ராஸ்பெக்டிவ் மெத்தட். ரெட்ராஸ்பெக்டிவ்னா இந்த சேஞ்ச் வந்து இன்னில இருந்து இல்ல, 3 வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே அது அப்ளிகபிள் ஆகணும் அப்படின்னு சொன்னாக்க அது பேர் என்னது, ரெட்ராஸ்பெக்டிவ். ப்ராஸ்பெக்டிவ் அண்ட் ரெட்ராஸ்பெக்டிவ். Now we try to solve this. Yes. Give the machinery account as it would stand at the end of each year from 20 to 24. Calendar year use பண்ணியிருக்கிறாங்க. So 2020 ஒரு வருஷம், 21, 22, 23, 24. A firm purchased on 1st January 2020 certain machinery for rupees 19 lakhs 40 and spent 60,000 on its erection. அப்ப காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் வந்து எவ்வளோ, 20 lakhs. ஒரு அசெட்ஸ் வாங்கி கொண்டு வந்து நீங்கள் வேலை செய்கிற இடத்துல வச்சு இன்ஸ்டால் பண்ணிட்டு இது ஓட வைக்கிற வரைக்கும் என்னென்ன செலவு பண்ணுறீங்களோ எல்லாத்தையும் நீங்கள் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸாக நம்ம எடுத்துக்கணும். ஸோ 20 lakhs. And 1st July in the same year, additional machinery costing 10 lakhs also acquired. இது another machine in the same year, second machine. 10 lakhs. ரெண்டு மெஷின். On 1st July 22, ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு 20 முடிஞ்சிச்சு, 21 முடிஞ்சிச்சு, 22ல 1st Julyல the machinery purchased on 1st January 2020 having become obsolete and auctioned for 8 lakhs. So 1st January 20ல ஒரு அசெட்ஸ் வாங்கி இருக்கிறாங்க 20 lakhs. 1st July 20 அதே வருஷத்துல இன்னொரு அசெட்ஸ் வாங்கி இருக்கிறாங்க 10 lakhs. 1st July 22, 1st July 22 அன்னைக்கு the machinery purchased on 1st January 20 is going to be sold having become obsolete and auctioned for 8 lakhs. 7 விட்டு சேல் பண்ணிட்டாங்க 8 லட்சத்துக்கு. ப்ளஸ் போட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி மைனஸ் போட்ட சேல் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. சும்மா இது ஒரு ஒர்க்கிங் நோட் உங்களுக்கு புரியறதுக்காக. ஏன்னா சம்மெல்லாம் பெருசாக இருக்கும், திரும்ப படிச்சுட்டு இருக்க முடியாது எக்ஸாமில். ஒரு லைன் பார்க்கும்போது அதுக்கு அது வந்து என்ன இம்பாக்ட் நம்ம அக்கௌண்ட்டில் கொடுக்கணும் அது மட்டும் அப்படி சின்னதாக மார்க் பண்ணிச்சுங்க, ஒர்க்கிங் நோட்னு போட்டு. அண்ட் ஆன் த சேம் டேட் ஃப்ரெஷ் மெஷின் வாஸ் ஆல்சோ பர்ச்சேஸ். இன்னொரு மெஷின் வாங்கியிருக்கிறாங்க. இனிமேல் நான் வந்து எதை பார்க்க மாட்டேன், கொஸ்டினை பார்க்க மாட்டேன். இந்த பாயிண்ட் போதும் நான் செம்ம ஒர்க் பண்ண முடியும். Depreciation was provided for annually on 31st December at the rate of 10% per annum under original cost method. So SLM மெத்தட்ல depreciation போட்டிருக்கிறாங்க at the rate of 10%. In 2023, however, the firm changed this method providing depreciation and adapted the method of writing off 20% on written down value method. Okay, அது வந்து இப்போ என்ன பண்ணிடுறாங்க, WDV மெத்தடுக்கு மாறிடுறாங்க. SLM மெத்தடாக இருக்கும்போது 10%, WDV மெத்தடாக இருக்கும்போது அவங்க 20% சார்ஜ் பண்ணுறாங்க. எந்த வருஷம், 2023ல. இன் 2023 இது சேஞ்ச். கிவ் மெஷினரி அக்கௌண்ட் ஆஸ் இட் வுட் ஸ்டாண்ட் அட் த எண்ட் ஆஃப் ஈச் இயர். அப்போ 20 போடலாம், 21 போட்டுக்கலாம், 22 வரைக்கும் போட்டுடலாம். 23ல வரும்போது தான் நமக்கு மெத்தட் மாறப்போகுது, 24 வரைக்கும் போட சொல்லியிருக்கிறாங்க. லெட்ஸ் சி மெஷினரி அக்கௌண்ட். மெஷினரி அக்கௌண்ட் 1/1/20 அன்னைக்கு டு பேங்க் எவ்வளோ, 20 lakhs டு பேங்க். எனக்கு இடம் வேணும், அதனால 2 கட் பண்ணிட்டேன். அண்டு அதே வருஷம் 1/7/20 அன்னைக்கு எகெயின் டு பேங்க் 10 lakhs. அந்த வருஷம் ஒன்றும் பண்ணல. அப்போ இயர் எண்டில் 31st December 20 அன்னைக்கு டெப்ரிசியேஷன் பண்ணணும். 20 lakhsக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் 2 lakhs வந்துடும் டெப்ரிசியேஷன். 10 lakhsக்கு 10% 1 lakh, பட் ஃபர்ஸ்ட் ஜூலைலேருந்து பார்த்தா half year, so 50,000 will be the depreciation, 0.5 will be the depreciation.
This is what about the depreciation in 2020? 2.5 lakhs. Now, total being 30 lakhs. Exam of course CMA foundation objective questions are foundation and CA எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி working note போட்டிங்கன்னா அதுக்கும் value ஜாஸ்தி. Your mark will be having some impact due to this. Okay, பெருசால impact இருக்காது ஆனா value இருக்கு உங்க பேப்பர் மேல ஒரு மரியாதை இருக்கும். அவசரப்பட்டு value பண்ண மாட்டாங்க. Right. Then this value being 27 lakhs 50,000 rupees. Balance. Carry forward to the next year. 1121. Balance being 27 lakhs 50,000. In the year 21 we don't have any adjustment. So 2021 depreciation இது full year வந்திருக்கு. இது full year இருக்கு. அப்ப எவ்வளவு depreciation நீங்க claim பண்ணிருக்கலாம்? 3 lakhs for the year end 31st December 21. Depreciation being 3 lakhs. 27 lakhs 50,000. 27 lakhs 50,000. 24 lakhs 50,000. Balance. The next year 1122 aniki balance 24 lakhs 50,000. 24 lakhs 50,000. Clear? Now, in 2022, one of the assets sold. விற்கும் போது அந்த 8 lakhsக்கு வித்த டேட் வரைக்கும் நம்ம என்ன பண்ணி ஆகணும்? டெப்ரிசியேஷன் பண்ணி ஆகணும். அப்ப இந்த 20 lakhs தானே இந்த அசெட். அதுக்கு 10% up to ஜூலை வரைக்கும் பாத்தீங்கன்னா 1 lakh இல்லையா? 1 lakh depreciation will be there. So 1722 அன்னைக்கு depreciation 1 lakh. இப்ப இந்த assets ஓட WD value எவ்வளவு இருக்கு அப்படி சொன்னாக்க 20 lakhs minus 5 lakhs WDV being 20 minus 5 15 sold for 8 lakhs. You collected lesser அப்படின்னு சொன்னாக்க அந்த எவ்வளவு கம்மியா வந்திருக்கோ அது loss. 7 lakhs being your loss. So bank 8 lakhs, loss on sale 7 lakhs. Loss on sale 7 lakhs. On the same date 1722 aniki you purchased one more asset for 15 lakhs. Now for the year end 31st December 22 you have to claim the depreciations. இந்த அசெட் 10 லட்சத்துக்கு 1 லட்சமும் இனிமேல் இது கிடையாது, இது சேல் விட்டுருங்க. 15 லட்சத்துக்கு 10% 1.5 லட்சம் for half year போட்டிங்கன்னா 0.75 lakhs and total being 1.75 lakhs. ஏற்கனவே 1 lakh நான் டெபிட் பண்ணிட்டேன்ப்பா, வித் த டேட் அன்னைக்கு டெபிட் பண்ணிட்டேன். ஃபர்தர் டெபிட் வந்து 1.75 lakhs on this date. So depreciation 1,75,000. Clear? Now close this year 39 lakhs 50,000. 39 lakhs 50,000. Find out the balance. How much will be the balance here? ஒரு 7 14 21 something 21 முக்காலா 21,75,000. அதாவது இப்படி கால்குலேட் பண்ணேன்னா 10 லட்சத்தில் 2 லட்சம் போச்சு 7 லட்சம், 15ல் 75 போயிடுச்சு 14. ஸோ அப்போ 21 முக்கால் இருக்கும் அப்படி சொல்லிட்டு கால்குலேட் பண்ணேன். எப்படி வேணாலும் கால்குலேட் பண்ணோம், அந்த ஆன்சர் வரணுமா இல்லையா? Double check பண்ணிக்கணும். You have to ensure that there should not be any error. Assets minus depreciation up to the date. Next year
Opening balance being there is no any sales or purchases in this year onwards 21,75,000. Depreciation provide பண்ணும்போது 2023ல வந்து என்னவா மாறி போச்சு WDV மாடலா மாறி போச்சு 21,75,000 20% போட்டீங்கன்னா எவ்வளவு வருதுங்க 4,35,000. Now balance being how much is that 17,40,000. Okay, so we have completed up to 2023. Last year that you can try it yourself. It's pretty simple, right? So we have seen the prospective method of depreciation also change. Green Channel Company purchased a second-hand machinery on 1st January 2021 for 160. Overhauling and erection charges amounted to rupees 40 அப்படின்றாங்க. Then cost of acquisition of the second-hand machinery being 2 lakhs. ஏதாவது second-hand machinery வாங்குனீங்கன்னா அதை வாங்கி ரெடி பண்ணி வேலை செய்கிற கண்டிஷனில் உங்கள் ஆஃபீஸில் கொண்டு வந்து வைக்கிற வரைக்கும் என்னென்ன செலவு பண்ணுறீங்களோ எல்லாத்தையும் நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணி ஆகணும், இன்க்ளூடிங் த ரிப்பேர் எக்ஸ்பென்சஸ். இதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக ரிப்பேர் எக்ஸ்பென்ஸ் வந்துச்சுன்னா should be debited to the paid account. ஒரு வண்டி வாங்குறீங்க செகண்ட் ஹேண்ட் வண்டி, அது ஓடுற கண்டிஷன் கொண்டு வந்தால் தானே அது யூஸ் ஆகும். அப்போ ஓடுற கண்டிஷன் வந்ததுக்கு என்ன செலவாச்சோ அதுதான் யூஆர் பேயிங் ரியல் காஸ்ட் ஃபார் த அசெட். அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் 3 மாதத்துக்கு ஒரு நாள் ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அது பேர் மெயின்டெனன்ஸ் ஆர் ரிப்பேர் கேன் பி டெபிட்டட் டு த paid account. Repair very first time on purchasing the second hand will be addable. Another machine purchased on this date. ஸோ என்னன்னைக்கு வாங்கியிருக்கிறாங்க 1st January 21 அன்னைக்கு 2 lakhs. Another machinery purchased on 1st July 21 in the same year 80,000 rupees. 1st July 23 இருக்கணும். 1st July 23. Make a correction. Clear. The machine installed on 1st January 2021 என்னைக்கு இது 1st July 23 என்னைக்கு. Machinery installed on 1st January 21 sold for 1 lakh. இந்த assets விற்கிறாங்க. On the same date, another machine was also purchased for 30,000 and was installed on 30th September 2023. வாங்கி இன்ஸ்டால் பண்ணது இன்னைக்கு 30th September. இன்ஸ்டால் பண்ண பிறகு நீங்கள் டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணிக்கலாம், அது மாதிரி ஒரு லாஜிக் இருக்கு. பட் இன்ஸ்டால்ட் ஆன் 30th September 23. ரைட், வாங்கி யூஸ் பண்ணவே இல்லை, அப்போ டெப்ரிசியேஷன் எப்படி கிளைம் பண்ண முடியும்? யூஸ் பண்ண ஆரம்பிச்ச பிறகு தான் டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணணும். ஸோ 30th September தான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. Under the existing practice, the company provides depreciation at the rate of 10% per annum on original cost. And however, from the year 2024, it decided
to adapt WDV method and to charge depreciation at the rate of 15%. This change was to be made with retrospective effect. Retrospective effect of Pinta. You have to prepare the accounts from 21 to 24 year. First, SLM method la போட்டுலாம் change வரும்போது எப்படி incorporate பண்றது, we'll see that later. Right. Machinery account. Machinery account la 1st January 21 அன்னைக்கு to bank. Value being 2 lakhs. In the same year 1/7/21 அன்னைக்கு again to bank. Value is 80,000. Right. In that year we don't have any other transaction. So 31/12/21 you have to calculate the depreciation. Depreciation for the year 2021 under SLM method. Under SLM method. For this 2 lakhs, 20,000 will be the depreciation. For the 80,000, at the rate of 10%, 88,000, but half year 4,000. And the 2021 total depreciation claimable being 24,000. 24,000. Now 2,80,000. 2,80,000. 2,56,000 balance. 1/1/22 to bank 2,56,000. We don't have any other assets purchased or sold in that year. No transaction with that. Directly go for calculating the depreciation for that date. Year end depreciation. For this 2021 22 SLM method depreciation at the rate of 10%. First assets is depreciated at 10%, 20. Second being 8,000. Total value being 28,000. Here it is 28,000. Now on tallying this, 2,56,000, 2,56,000, 2,28,000 balance. Next year 1/1/23 to balance 2,28,000. 2,28,000. Then next in 2023 we sell one asset here. அப்போ வித் அசெட்ஸுக்கு 2023 வித் டேட் வரைக்கும் நம்ம என்ன பண்ணி ஆகணும், டெப்ரிசியேஷன் போடணும். Under what method? SLM. The method of depreciation is changed only from 2024. The decision taken in 2024 but applicable from the earlier date. So அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 lakhs assetsக்கு half years depreciation up to the date of sales வந்து 10,000. இதை மொத்தம் நம்ம finish பண்ணிக்கலாம். So on the sale date 1/7/23, depreciation being 10,000, bank amount realized on sale 1 lakh. இதோட வேல்யூ என்னவா இருந்துச்சு, 2 lakhsல 50,000 போயிடும். ஓகே, 2 lakhs minus 50,000 rupees is the WD value. Sold for 1 lakh, cash realized, balance being the loss 50,000. So loss on sale being 50,000 rupees. And there is one more new purchase is there. Purchase date being 39/23. Bank. That value being 30,000. The value being 30,000. And for that year end 31st December
23. Find out the depreciation. Second asset, இது 80,000க்கு 10% 8,000 30,000 வந்து 39ல தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறீங்க. அப்போ 10, 11, 12 அந்த சேல் ஒரு 3 மாதம் 6 மாதம் டெப்ரிசியேஷன் பண்ணோம். இது எதோட முடியுது? இயர் எண்ட் வந்து 31st டிசம்பரா? அப்போ 3 months டெப்ரிசியேஷன் பண்ணோம். 3 months போட்டிங்கன்னா எவ்வளோ வருது? 750யா? 750 will be the depreciation. இதோட டோட்டல் எவ்வளோ இருக்கு பாருங்க, 8,750 is the amount of depreciation for this year, and balance being 2,58,000. How much is the balance? 89,250. In the next date 11/24, balance being 89,250. பட் இந்த வருஷம் வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்க, we want to change the method அப்படின்ட்டாங்க. இப்போ எத்தனை அசெட் இருக்கு? அன்சோல்டு அசெட் 2. அதை வாங்கின டேட்ல இருந்தே நம்ம என்ன பண்ணி ஆகணும்? எஸ்எல்எம் பதிலாக டபிள்யூடி மெத்தட் மாற்றிடணும். இந்த மாதிரி சமயத்தில் அண்டர் எஸ்எல்எம் மெத்தடில் உங்களுக்கு 89,250 இருக்குது. டபிள்யூடி மெத்தடாக இருந்தால் பேலன்ஸ் என்ன இருக்குன்னு முதல் கால்குலேட் பண்ணுங்கள். அந்த இதை அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். அந்த வேலையை நான் பண்ண போகிறேன். எத்தனை அசெட்ஸ் இருக்குது? we have 2 assets. This asset is sold. Don't worry about that. We are left with this asset and this asset. Only these 2 assets are there. These 2 assets are now depreciated under WDV model. Retrospective effect அப்படிங்கிறனால day 1லேருந்தே அதுக்கு ஓல்டு மாடலில் மீன்ஸ் ரிவைஸ்ட் மாடலில் டெப்ரிஷியேட் பண்ண போகிறேன் டு ஃபைண்ட் அவுட் த WDV as on the date. So 1/7/21 அன்னைக்கு ஒரிஜினல் வேல்யூ being 80,000 rupees. I am going to depreciate this under WDV model. For the year 2021, at 15% depreciation being 12,000, now 68,000. This is the balance on 31/12/21. I want to find out the balance of that property exactly on 31st December 24 வரைக்கும் under WDV model. அப்போ அடுத்தது வந்து 2021ல again you have to calculate the depreciation at the rate of 15% on this 68,000. 6,000. Okay. Half of the year 6,000 is the depreciation. Sorry. Okay. Then the total being 74. 2021ல இதுக்கு நீங்க 15% for full year calculate பண்ணோம். எவ்வளவு வருது? 11,100 and final value being 62,900. This is WDV value on 31/12/22. 2022ல கூட இது 21. ஓகே, 22ல depreciation இருக்கு. Calculate the rate of 15% on this. 435 and 31st December 20. இது வந்து 21, இது 22. Sorry, this is 22, this is 23. 23 ஓட WD வேல்யூ எவ்வளவு இருக்கு? 465. We still have one more asset. ரெண்டாவது அசெட்ஸ் வரும்போது this 30,000. Okay, on 39/23 அன்னைக்கு original value being 30,000 minus 2023ல depreciation எவ்வளவு இருக்கு? 15% for 3 months எவ்வளவு வருதுங்க? 1,125. 1,125. Okay, then as on 31st December 23, your WD value being 28,875. Is that okay? Now let's see.
Under WDV method, first asset today WDV value 53,465 from the working note. Second asset today WDV value is 28,875. What is the value you need to have in WDV account? Come on. Okay, but SLM method la நீங்க போட்டுருக்கீங்க. SLM method la balance எவ்வளவு இருக்கு? 89,250. நீங்க SLM method பதிலா WDV method la ஃபாலோ பண்ணியிருந்தால் உங்களுடைய WDV balance எவ்வளவு இருந்திருக்கணும்? 82,340 தானே இருக்கணும். இப்போ எக்ஸஸா இருக்குன்னு நீங்க என்ன பண்ணலாம்? You have to reduce this. அந்த டிஃபரன்ஸ் எவ்வளவுங்க? 6,910. So WDV model அதிலிருந்து SLM model. So now the value is decreasing. You have to reduce this extent. அப்ப value reduce பண்ணனும்னா asset side எந்த சைடுல போடுவீங்க? debit side போட்டா value increase ஆகும், credit side போட்டா value reduce ஆகும். So you have to post that value in the credit side. On 31st December 24 அன்னைக்கு you have to you have to charge this 6,910 here. அப்படி சார்ஜ் பண்ணும்போது என்ன ஆயிடுது? Change in method of depreciation adjustment. SLM லந்து WDV மாறினதுக்கு ஏற்பட்ட adjustment. இப்போ அது adjust பண்ணிட்டீங்கன்னா இப்போ அந்த அக்கௌண்டோட பேலன்ஸ் என்னவா இருக்கும்? 82,340 இருக்கும். 89,240 பதிலா அது என்னவா மாறி போச்சு? 82,340. Now we have adjusted. பழைய விஷயத்தை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். இனிமேல் நம்ம என்ன மெத்தட் ஃபாலோ பண்ண போறோம்? We can follow the WDV method of depreciation. So you can calculate the depreciation now here at the rate of 15% on this balance. இந்த பேலன்ஸ்ல WDV balance. அப்ப 82,340க்கு 15% போட்டீங்கன்னா எவ்வளவு வருதுங்க? 12,351. 351. That's all. So இப்போ என்ன மாடலா மாறி போச்சு? SLM WDV மாடல் மாறினதும் இல்லாமல் இந்த வருஷத்துல இருந்து இல்ல, பழைய வருஷத்துல இருந்து சார் வித் அசெட்ஸ் பத்தி கவலைப்பட வேண்டாம். அது ஆட்டோமேட்டிக்கலி அட்ஜஸ்டட். அது எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணியிருந்தால் என்ன நமக்கு தேவை இருக்காது. அசெட்ஸ் க்ளோஸ்ட். ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணும்போது தான் பேலன்ஸ் இருக்கிற அசெட்டுக்கு தான் நம்ம ரீஒர்க் அவுட் பண்றோம். Now what about the balance as per the revised method of depreciation? Come on. 69. Yeah. 989. Almost all the variants were discussed. Today the value being 80. Year on year you have to go and verify whether this value is really having similar value in the market or not. இப்போ எங்கிட்ட யூசபிள் ஒரு அசெட் இருக்கு, அதோட வேல்யூ 80 வந்துருச்சு. மார்க்கெட்ல போய் வெரிஃபை பண்றீங்க, வாட் இஸ் த வேல்யூ? 80 தானா இல்லை 80க்கு மேல போகுமா கம்மியா போகுமா? சப்போஸ் மார்க்கெட் வேல்யூ பீயிங் probably 90 கூட போகலாம், or it may go to 70 also. ஏன்னா depreciation one of the most crucial thing. நீங்க ஏதோ ஒரு ரேட்டை போட்டு டெப்ரிஷியேட் பண்ணிட்டீங்க, ரியலாவே அந்த அமௌண்ட்டுக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க ஒரு பைக் வாங்குறீங்க 5 லட்சம் ரூபா கொடுத்து, ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி 10 lakhs 20 lakhs எல்லாம் 20 lakhsக்கு வாங்குறீங்க. அது ஒரு மாசம் யூஸ் பண்ணியிருக்கிறீங்க, பிடிக்கல, என்ன ரேட்டுக்கு போகும்? சடனா அது 15 லட்சம் வாங்கிடும். வேற ஏதாவது ரெகுலர் பைக் ஒன்று வாங்குறீங்க, ஒரு 75,000 ரூபாய் சொல்றான், வாங்கிட்டீங்க, ஒரே மாசத்துல பிடிக்கல அப்படி சொன்னாக்கா மிஞ்சி போனா ஒரு 5,000 ரூபாய் குறையும், 70,000 ரூபாய் 65,000 ரூபாய். ஏன்னா அது எல்லாருமே யூஸ் பண்றது, ஒரு 5,000 ரூபாய் சீப்பரா கிடைச்சா வாங்குறேன்பா. ஆனா இந்த மாதிரி ஹை எண்ட் மாடல் கார்ஸ் பைக் எல்லாம் இருக்கு இல்லையா, 20 லட்சம் ரூபாய், அதை நான் வாங்கி அடுத்த நாளே விற்கிறேன்னு சொன்னா என்ன பண்ணுவான்? 20 லட்சம் ரூபாய் வாங்குறவன், செலவு பண்றவனுக்கு பணம்லாம் ஒரு மேட்டரே இருக்காது. டிஸ்கவுண்ட்ல தரேன்னா எனக்கு ஃப்ரெஷ் கார் தான் வேணும், ஃப்ரெஷ் பைக் தான் வேணும், என் பேர்ல இருக்கணும் அந்த வண்டி சொல்லுவானா இல்லையா? ஸோ அப்படின்னா 5 லட்சம் ரூபா 10 லட்சம் ரூபா உனக்கு மேட்டர் கிடையாது, அதெல்லாம் கிடையாது அப்படிம்பான். ஸோ தட்ஸ் இட். ஒரு 5 lakhs டிஸ்கவுண்ட் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்காது. அதனால யூ ஹேவ் டு ஆல்வேஸ் வெரிஃபை வித் மார்க்கெட் ரேட். இதெல்லாம் இன்டர்ல டீட்டெயிலாக படிப்பீங்க.
இதுக்கு பேர் இம்பேர்மெண்ட் லாசஸ். நம்ம புக்கில் டெப்ரிஷியேட் பண்ண பிறகு என்ன வேல்யூ இருக்கோ அதை கல்வி ஃபர்தர் லாஸ் வந்துச்சுன்னா அது பேர் இம்பேர்மெண்ட் லாசஸ். வி ஹேவ் ஏ செப்பரேட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் தட். இங்கே வந்து ஒரு ஐடியாவுக்கு மட்டும் சொல்கிறேன். அதிகமாச்சுன்னா என்ன பண்ணலாம்? அதிகமாச்சுன்னா யூ கேன் ஆட் த 10 rupees. யூ கேன் ஆட் த 10 rupees. அப்போ அசெட்டில் 10 ரூபாய் ஆட் பண்ணிங்கன்னா லைட் சைடில் எதில் போடணும்? It will be credited in the revaluation reserve account. Revaluation reserve account la credit ஆயிடும். ஓகே, அதுவே கம்மி ஆயிடுச்சுன்னா சார், இப்போ இதோட வேல்யூ 90, அதாவது இந்த 80லேருந்து இந்த 10 ஆட் பண்ணி 19 போட்டிருக்கு. அதே 70 மாறி போச்சுன்னா I have to subtract 10 rupees, அப்புறம் 70 போட்டுக்கணும். எதுலேருந்து சப்ராக்ட் பண்ணுறேன்? இந்த 80லேருந்து இந்த 70லேருந்து சப்ராக்ட் பண்ணுறேன். This is the market value. I am cross verifying that book value with the market value. என்ன ஆயிடுச்சு? 70 மாறி போச்சு. It is 70. லாஸ் வந்தால் என்ன பண்ணோம்? லாஸ் வந்தால் it is debited to the P&L account. This is debited to P&L account. Clear? Clear? Profit வந்தால் revaluation reserve, லாஸ் வந்தால் P&L account. என்ன சார் இப்படி மாற்றி மாற்றி பேசுறீங்க அப்படின்னா, ப்ராஃபிட் வந்தால் ரியலைஸ்டான்னு கேட்குறோம். கன்ஃபார்ம் அது எஸ்டிமேட் தான் சார் பண்ணி வச்சிருக்கோம், ரியலைஸ்டு கிடையாது அப்படின்னா உடனே கையில் பைசாவாக எடுத்துடாத, கொண்டு போய் P&L அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடாத, அதை ரீவல்யூஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டில் வச்சுக்கோ. லாஸ் வரும்னு டவுட் வந்தாலே நீங்கள் அதை P&L அக்கௌண்ட் டெபிட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா இது பேர் கன்சர்வேட்டிவ். இதுக்கு பேர் கன்சர்வேட்டிவ். புரியலையே சார்? உங்கள் அப்பா என்ன சொல்கிறாரு? சென்னை போயிட்டு என்னோட ஃப்ரெண்ட் இருக்கிறார், அவர் பணம் தருவார், வாங்கிட்டு வாங்குறார். ஓகே, போயிட்டு வரதுக்கு எவ்வளோ செலவாகும்? போகிறதுக்கு 500 ரூபா செலவாகும், வரதுக்கு ஒரு 500 ரூபா செலவாகும், அங்கே ஒரு 500 ரூபா செலவாகும். உங்கள் அப்பா என்ன சொல்கிறாரு? 750 ரூபா பிடி, நேராக போ, ஃப்ரெண்டு ஒரு 1 லட்ச ரூபா தருவான், அதில் 750 ரூபா எடுத்துக்கோ, திரும்ப வா அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? போயிட்டு வந்துடுவீங்களா? கிளம்பும் போது என்ன சொல்லுவீங்க? அங்கே ஃப்ரெண்டு இல்லைன்னா, இருந்து தரலன்னா, அவ போய் சேர்ந்துட்டாருன்னா எவ்வளோ டவுட் வருது சார். அதெல்லாம் நடக்க பாசிட்டிவ் தாட்ஸ் வேறங்க, நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ண, எனக்கு 1500 ரூபா கொடுங்க, ஃப்ரெண்டு 1 லட்ச ரூபா கொடுத்தா அப்படியே இந்த 1 லட்ச ரூபா கொண்டு தரேன் சொல்லுவீங்களா இல்லையா? தட் இஸ் அ லாஜிக். ஸோ வென் தேர் இஸ் அ டவுட், மேக் அ ப்ரொவிஷன் ஃபார் தட் பை சார்ஜிங் த P&L அக்கௌண்ட். இது பேர் கன்சர்வேட்டிவ் கான்செப்ட். இது பேர் வந்து கன்சர்வேட்டிவ் கான்செப்ட். கான்செப்டில் கரெக்டாக ஒரு 4 மார்க் வந்துட்டே இருக்கு ஒரு வருஷமும். இதுக்கப்புறம் தியரி நம்ம பார்க்கும்போது அதில் டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த கன்சர்வேட்டிவ் கான்செப்ட் படி லாபம் வந்தால் வரும்போது பார்த்துக்கலாங்க, வந்த பிறகு ஃப்ரெண்டு தந்த பிறகு நான் எடுத்துக்கிறேன், அது வரைக்கும் அது ரிசர்வ். நஷ்டம் வரும்னு சொன்னால் போயிட்டு வரதுக்கு 1500 செலவாகும்னா அதுக்கு பைசா முதல் கொடுத்துருங்க, P&L டெபிட் பண்ணிடுங்க. தட்ஸ் அ லாஜிக். நவ் நெக்ஸ்ட் இயர் நம்மால் என்ன பண்ணுறாரு? டெப்ரிசியேஷன் போடுறார். மைனஸ் டெப்ரிசியேஷன் பார்த்தா இயர் 2. ஆஸ் யூஷுவல் ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் வருஷம் 20 ரூபா டெப்ரிஷியேட் பண்ணுறார். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா 70 rupees வந்துச்சு. இப்போ திரும்ப ஒரு மார்க்கெட் வேல்யூ கம்பேர் பண்ணுறாரு. மார்க்கெட் வேல்யூ பார்க்கும்போது உங்களுக்கு இதோட வேல்யூ என்னவா மாறி போச்சுன்னா, மேபி 18 சொல்லலாம், மேபி 75 சொல்லலாம், மேபி 65 இருக்கலாம். இப்போ சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் சினாரியோல நமக்கு என்ன ஆயிடுச்சு? 70லேருந்து 18 நமக்கு 10 ரூபாய் கெயின். இங்கே 70 இருக்கு, 75 5 rupees கெயின். இது 65 மாத்திக்கிறேன். This will be 65, this will be 55. இந்த இடத்துல நமக்கு என்ன கெயின் வந்திருக்கு? கெயின் இல்லை, லாஸ் 5. இங்கே லாஸ் எவ்வளோ வந்திருக்கு? 15 rupees லாஸ். 15 rupees லாஸ். கெயின் வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க, ரீவேல்யூவேஷன் ரிசர்வ்ல என்ன பண்ணி ஆகணும்? கிரெடிட் பண்ணிக்கணும். லாஸ் வந்தா என்ன பண்ணி ஆகணும்? சார் இந்த அசெட்டுக்கு முன்னாடி ஒரு லாஸ் கெயின் வந்திருக்கு இல்லையா சார், அதை தனியாக வச்சிருக்கிறீங்க. இதுக்குன்னு ஒன்று இருக்குல்ல, இதுக்குன்னு ஏதாவது ஒரு ரீவேல்யூஷன் ரிசர்வ் இருந்துச்சுன்னா சப்சிக்வெண்ட் லாஸ் வரும்போது அதில் போய் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இதுக்காக தானே எடுத்து வச்சிங்க சார். ரீவேல்யூஷன்ல கெயின் இருந்துச்சுல, இந்த வருஷம் நஷ்டம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஸோ யூ கேன் டெபிட் த ரீவேல்யூவேஷன் ரிசர்வ் அக்கௌண்ட். இங்கே
ரீவேல்யூஷன் ரிசர்வ்ல எவ்வளவு தான் இருக்கு? அப்ப என்ன பண்ணலாம்? ரீவேல்யூஷன் ரிசர்வ்ல டெபிட் எவ்வளோ? 10 மிச்சம் இருக்கிறத P&L அக்கௌண்ட்ல டெபிட் 5 பண்ணிக்கணும். லாஜிக் புரியுதா? சிம்பிள். முதல் முறை லாபம் வரும்போது எடுத்து பாக்கெட்ல போட்டுறாதீங்க. அந்த அசெட்டுக்கு சப்சிக்வெண்ட் லாஸ் வரும்போது யூஸ் பண்ணிக்கணும். முதல் முறையே நஷ்டம் வந்துருச்சுன்னா P&L அக்கௌண்ட் டெபிட் பண்ணு. You have to debit to P&L. Now here 50 இருக்கு. சப்சிக்வெண்டா உங்களுக்கு வந்து 40 மாறி போச்சு, அல்லது 60 மாறி போச்சு, 55 மாறி போச்சு, அல்லது 65 மாறி போச்சு. முதல் கேஸ்ல நமக்கு என்ன அர்த்தம்? லாஸ் 10 rupees. செகண்ட் கேஸ்ல கெயின் 5 rupees. தேர்ட் கேஸ்ல கெயின் 15 rupees. லாஸ் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஏதாவது கெயின் இருந்திருக்கா? இல்ல. அப்ப என்ன பண்ணி ஆகணும்? P&L அக்கௌண்ட் டெபிட். லாஸ் வந்திருக்கு, சரி கெயின் வந்திருக்கு, ரெண்டு கெயின், சாரி கெயின் வந்திருக்கு. இந்த அசெட்டுக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது லாஸ் வந்திருக்கா? ஆமா. லாஸ் வரும்போது என்ன பண்ணிட்டீங்க? லாஸ் வரும்னு சொல்லிட்டு P&L அக்கௌண்ட் டெபிட் பண்ணிட்டேன் சார். இப்ப ரீவேல்யூஷன்ல கெயின் வந்திருக்கு, P&L அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிடுங்க. வெரி குட். ஸோ யூஆர் ரிவர்சிங். வேல்யூவேஷன்ல நஷ்டம் வந்துச்சு, அந்த வேல்யூவேஷன் லாபம் வந்துச்சு. லாஸ் வரும்போது P&L அக்கௌண்ட் டெபிட் பண்ணீங்க, கெயின் வரும்போது P&L அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிக்கிறேன். ஸோ P&L அக்கௌண்ட்ல கிரெடிட். இப்ப லாஸ்ட் கேஸ்ல 15 ரூபாய் கெயின். இதுக்கு முன்னாடி நஷ்டம் வரும்போது என்ன பண்ணீங்க? P&L அக்கௌண்ட் டெபிட் பண்ணீங்களே, இப்ப கிரெடிட் பண்ணுங்க. ஆனா எவ்வளவு கிரெடிட் பண்ணலாம்? எவ்வளோ லாஸ் P&L அக்கௌண்ட் டெபிட் பண்ணீங்களோ அந்த எக்ஸ்டென்ட் ஆஃப் கெயின் ஒன்லி கிரெடிட்டட் இன் P&L அக்கௌண்ட். 10 rupees P&L அக்கௌண்ட் கிரெடிட். அப்ப இன்னொரு 5 ரூபாய் additional gain will be kept in a new account called revaluation reserve. இதை வந்து revaluation reservesல கிரெடிட் பண்ணிடுங்க. அடுத்த வருஷம் ரீவேல்யூஷன் ரிசர்வ்ல கிரெடிட் இருக்கும்போது நஷ்டம் வந்துச்சுன்னா ரீவேல்யூஷன் ரிசர்வ்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை ரொம்ப சிம்பிளா ரெண்டே பாயிண்ட்ல கொடுத்துருக்கிறேன். ப்ராஃபிட் வந்தால் தென் கிரெடிட். எதுல போய் கிரெடிட் பண்ணோம்? ஓகே, P&L அக்கௌண்ட் இஃப் எனி ரீவேல்யூஷன் லாஸ் சார்ஜ். இந்த பர்டிகுலர் அசெட்டுக்கு இதுக்கு முன்னாடி ரீவேல்யூஷன் லாஸ் P&L அக்கௌண்ட்ல சார்ஜ் பண்ணியிருந்தால் அந்த எக்ஸ்டென்ட்டுக்கு P&L அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணுங்க. அதுக்கும் மேல கெயின் வந்துச்சுன்னா செகண்ட் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணுங்க. நான் இப்ப என்ன பேசுறேனோ அதோட ரெண்டே பாயிண்ட் தான். லாபம் வந்தா என்ன பண்ணோம்? இந்த அசெட்டுக்கு இதுக்கு முன்னாடி நஷ்டம் வந்து P&L அக்கௌண்ட்ல சார்ஜ் பண்ணி இருக்கிறீங்களா? ஆமா சார். அப்ப அந்த எக்ஸ்டென்ட்டுக்கு P&L அக்கௌண்ட்ல நான் ரிவர்ஸ் பண்ணிடுங்க, கிரெடிட் பண்ணிடுங்க. அதுக்கு மேல லாபம் வந்துச்சு அப்படின்னா தட் ஷுட் பி கெப்ட் இன் ரீவேல்யூஷன் ரிசர்வ். அது எதுல வச்சுக்கிறீங்க? ரீவேல்யூஷன் ரிசர்வ். ஓகே, லாஸ் வந்து டெபிட் பண்ணணும். எதுல போய் டெபிட் பண்ணோம்? இந்த அசெட்ஸுக்கு இதுக்கு முன்னாடி ரீவேல்யூஷன் ப்ராஃபிட் வந்து ஏதாவது வச்சிருக்கீங்களா? இருக்கு சார். அப்ப அதுல போய் அட்ஜஸ்ட் பண்ணுங்க, டெபிட் பண்ணுங்க. அதுக்கு மேல லாஸ் வந்துச்சு அப்படி சொன்னாங்க, வேற வழியில் எங்க போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்? P&L அக்கௌண்ட்ல. இஸ் தட் ஓகே? ஸோ இங்க நான் சொன்ன ரெண்டு பாயிண்ட் தான் ஒரு இல்லஸ்ட்ரேட்டிவா நான் இங்க கொடுத்துருக்கிறேன். I have given this as an illustration. One of the beautiful logic வந்தால் 1 or 2 sums வரலாம், 2 marks 3 marksல வரலாம். முதல் முறை நஷ்டம் P&L டெபிட், முதல் முறை லாபம் ரீவேல்யூஷன் ரிசர்வ். சப்சிக்வெண்டா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துச்சுன்னா டக்குன்னு உங்க மைண்ட்ல என்ன ஆயிடும்? இந்த அசெட்டுக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது சார்ஜ் பண்ணியிருக்கிறீங்களா P&L அக்கௌண்ட்ல? ஆமா சார். அப்ப அதை மட்டும் ரிவர்ஸ் பண்ணுங்க. அதுக்கு மேல போச்சுன்னா ரீவேல்யூஷன் ரிசர்வ். நிதானமா உட்காந்து யோசிச்சு இதை டாக்குமெண்ட் பண்ணுங்க, முடிஞ்சு போச்சு. ஓகே, இதுக்கான லாஜிக் என்ன? லாபம் வர மாதிரி இருந்து கன்ஃபார்ம் ஆனதாங்க எடுக்கணும். நஷ்டம் வந்துச்சுன்னா உடனடியாக P&L அக்கௌண்ட் டெபிட் பண்ணிடுங்க. ஆனா இந்த நஷ்டத்துக்குன்னு ஒரு ரிசர்வ் ஏற்கனவே இருக்கு சார், அப்ப அதுல போய் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. கிளியர்? தட்ஸ் a logic. நான் அதுக்கப்புறம் ஒரு 3 மெத்தட் பார்த்தோம். சம் ஆஃப் தி இயர்ஸ் டிஜிட்ஸ் மெத்தட் முடிச்சிட்டோம். ஆக்சிலரேட்டட் டெப்ரிசியேஷன் மெத்தட் அப்படிங்கிறது என்னன்னா, இட்ஸ் நத்திங் பட் டெப்ரிசியேஷன் ரேட் வந்து 10% சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, 10% சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு அசெட் வந்து 10 வருஷத்துல டெப்ரிஷியேட் ஆகும் இல்லையா? 10 SLM மெத்தட்ல 5 வருஷத்துல போயிடுச்சு. என்ன சார் 10 வருஷம் வரும்னு சொன்னீங்க, 5 வருஷத்துல போயிடுச்சு. எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணீங்க? 16 மணி நேரம் யூஸ் பண்ணேன். ஒரு நாள்னா ஒர்க்கிங் ஹார்ஸ் 8 மணி நேரம் தாங்க. நீங்க எப்படி 16? டபுள் ஷிஃப்ட்டுங்க. அது சொல்லியிருந்தா நான் சொல்லியிருப்பேன்ல, டபுள் ஷிஃப்டா இருந்தா நார்மல் ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் டபுள் ஆகும்.
அதுதான் accelerated. A regular rate of depreciation into accelerated percentage. If you are using 1.5 times than the regular, you have to multiply with the 1.5 time. 10% இருந்தா 15%. ரெண்டு பங்கு யூஸ் பண்றீங்கன்னா 10க்கு பதிலா 20% எடுத்துக்கணும். அதுதான் accelerated. தியரி வந்தா வரும், அதுக்கு மேல ஒன்றும் கிடையாது பயிரில். Now, these methods are now removed from your instruct material. அதனால இது தேவையில்லை. 5, 6, 7 தேவையில்லை. Machine hour method, production units method, கிலோமீட்டர் மெத்தட், இதுதான் இப்போ உங்கள் புக்கில் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப ஈஸியான கான்செப்ட் இது, ரொம்ப ஈஸியான கான்செப்ட். சி ஃபார் எக்ஸாம்பிள், on 1/4/2021 machine purchased for ₹5 lakhs with a scrap value of ₹1 lakh having useful running of 2000 machine hours அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அப்போ டெப்ரிசியேஷன் எப்படி பண்ணுவீங்கன்னா, ஐ எம் கோயிங் டு யூஸ் த மெஷின் hour rate. என்னது மெஷின் hour rate? மெஷினரி வந்து 5 லட்சம் ரூபாய்ப்பா, இதோட ஸ்கிராப் வேல்யூ 1 லட்சம் ரூபாய். எத்தனை மணி நேரம் ஓடுன்னு சொன்னால் 2 லட்சம் மணி நேரம் ஓடும் அப்படின்றான். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு மணி நேரம் மெஷின் ஓடிச்சுன்னா 2 ரூபாய் செலவாகும். நம்ம பார்க்குற எல்லா மெத்தடும் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகாது இல்லையா? இப்போ மெஷின்ஸ் வாங்குறீங்க, டிவி வாங்குறீங்க, வாட் இஸ் டெப்ரிசியேஷன்? டிவி என்ன சொல்லுவாங்க, 1 லட்சம் ஹார்ஸ் ஓடும் சார். இப்போ எல்இடி பல்பெல்லாம் வாங்குறீங்க, என்ன சொல்கிறாங்க, 1 லட்சம் மணி நேரங்கள் ஓடும், 20,000 மணி நேரம் ஓடும். அப்போ என்ன காஸ்ட் இருக்கோ அதை 20,000 டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் என்ன டெப்ரிசியேஷன் நமக்கு கிடைச்சிடும். அப்படி போட்டிங்கன்னா ஹார்ஸ் ரேட், மெஷின் hour ரேட், மெஷின் hour ரேட். அப்போ இந்த சம்மில் பொறுத்த வரைக்கும் மொதல் வருஷம் மெஷின் hours வந்து 50,000, செகண்ட் இயர் 1 lakh யூஸ் பண்ணியிருக்கிறீங்க, தேர்ட் இயர் வந்து 50,000 யூஸ் பண்ணியிருக்கிறீங்க. ஒரிஜினல் வேல்யூ ஆஃப் தி அசெட் பீயிங் 5 lakhs minus depreciation for the first year. Okay, 21-22. Okay, எவ்வளோ? 50,000 மணி நேரம், ஒரு மணி நேரத்துக்கு எனக்கு 2 ரூபாய் செலவாகும், 1 லட்சம் போயிடும். Then I will get the WDV on 31/3/22, 4 lakhs. Depreciation for the next year 22-23, ஒரு லட்சம் மணி நேரம் ஒர்க் பண்ணி இருக்கிறீங்க, ஒரு மணி நேரத்துக்கு 2 ரூபாய் அப்படின்னா எவ்வளோ இருக்கணும்? 2 lakhs. Now the WDV being 2 lakhs. Depreciation for the year 23-24, 50,000 hours per hour எவ்வளோ? To 1 lakh. So 1 lakh will be there WDV. அவ்வளோதான், இயர் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் ஸ்கிராப் வேல்யூ வந்துச்சு. இது வந்து என்னது? ஹார்ஸ் வச்சு. லாரி பஸ் எல்லாம் வந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? கிலோமீட்டர்ஸ், எத்தனை கிலோமீட்டர் ஓடுது. டெப்ரிசியேஷன் வந்து பேஸ்ட் ஆன் கிலோமீட்டர்ஸ் தானே யூஸ் பண்ணும். சில இதை ப்ரொடக்ஷன் பேஸ் பண்ணி, நான் எடுத்த உடனே ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்தேன், ஒரு டேபிள் மேனுஃபேக்சர் பண்ணுற ஃபர்னிச்சர் அப்படின்னு சொல்லிட்டு, டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர். Apart from that, what other information I have given? ஒரு மெஷின் வாங்கியிருக்கிறாங்க 1 லட்சம் ரூபா, எத்தனை டேபிள் பண்ண முடியும்னா ஒரு 500 டேபிள் பண்ண முடியும்னு ஏதோ பேசணும்னு நினைக்கிறேன். am I right? டேபிள் 1 லட்சம் ரூபாய் 50 டேபிளுக்கு, அப்போ ஒரு டேபிளுக்கு எனக்கு, அப்போ இது வந்து என்ன மெத்தடு? ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் மெத்தட் டெப்ரிசியேஷன். இதெல்லாம் ஈஸி, அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் கொடுத்துருக்கேனே ஒழிய அதுக்கு மேலே ஒன்றும் தேவை இருக்காது. ஸோ அப்போ ப்ரொடக்ஷன் யூனிட் மெத்தடில் வரும்போது 5 லட்ச ரூபாய் ஒரிஜினல் காஸ்ட்டு, 1 லட்ச ரூபாய் ஸ்கிராப் வேல்யூ. எத்தனை யூனிட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னா 1 lakh. இது யூனிட்ஸ். அப்போ வாட் அபவுட் த டெப்ரிசியேஷன் பர் யூனிட்? ஒரிஜினல் வேல்யூ மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ டிவைடட் பை யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்ட். அவ்வளோதான். 5 lakhs மைனஸ் 1 lakh. எத்தனை யூனிட் பண்ண முடியும்? 1 lakh யூனிட். அப்படின்னா 4 rupees is the depreciation per unit. அப்போ ப்ரொடக்ஷன் யூனிட் மெத்தடில் இந்த சம் போடுறதா இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரிஜினல் வேல்யூ 5 lakhs. முதல் ஆண்டில் 25,000 யூனிட் பண்ணியிருக்கிறீங்க, ஒரு யூனிட்டுக்கு எனக்கு எவ்வளோ ஆகுது செலவு? 4 ரூபாய் டெப்ரிசியேஷன். அப்போ ஃபர்ஸ்ட் இயர் டெப்ரிசியேஷன் பீங் 1 lakh, 4 lakhs. செகண்ட் இயர் யூ ப்ரொடியூஸ்டு 50,000 யூனிட்ஸ், ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 4 ரூபாய் டெப்ரிஷியேட் ஆகும்னா 2 lakhs is the depreciation. And then 2 lakhs. And last year 1 lakh. So WDV being
1 lakh. So it is given here ஒரே இதிலே கொடுத்துட்டேன் மெஷின் ஆர் மெத்தட், ப்ரொடக்ஷன் யூனிட் மெத்தட், கிலோமீட்டர் மெத்தட். எல்லா மெத்தட்லையும் ஒரிஜினல் காஸ்ட் மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ. மெஷின் ஆராக இருந்தால் ஆர்ஸால் டிவைட் பண்ணுங்க, ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ்னால் யூனிட்ஸால் டிவைட் பண்ணுங்க, அதே மாதிரி கிலோமீட்டர்ஸாக இருந்தால் கிலோமீட்டர்ஸால் டிவைட் பண்ணுங்க. இந்த மாதிரி எத்தனை வேணாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இட் இஸ் நாட் டிஃபரெண்ட் மெத்தட், சேம் மெத்தட். And of course these two methods are not applicable currently. இந்த மெத்தட்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆரம்பத்தில் இதெல்லாமே மெத்தட்ஸ் இருந்துச்சு. இதெல்லாம் நடத்தினாக்க இன்னும் டைம் ஜாஸ்தி ஆகும். பட் இப்போ ரிவைஸ்டு மெட்டீரியலில் லேட்டஸ்ட் அப்டேஷன்ஸில் இதெல்லாம் எடுத்துட்டாங்க. ஏன்னா ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இதை யூஸ் பண்ணுறதுல ஜாஸ்தி, அதனால் இதை எடுத்துட்டாங்க. பட் இதை ஒரு வேரியேஷன்ஸ் வந்து டைம் வேல்யூ ஆஃப் மணியில் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம். டைம் வேல்யூ ஆஃப் மணியில் சீக்கிங் மெத்தட், ஆனிட்டி மெத்தட்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் அங்கே வந்ததுனால இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இஸ் தட் கிளியர்? Then we try to understand what is called depletion method. Depletion method as well as intangible assets எல்லாம் வரும்போது உங்களுக்கு என்ன வந்துருது அப்படி சொன்னாக்க amortization அப்படிங்கிற டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. என்ன யூஸ் பண்ணுவாங்க? amortization. Clear? Depreciation term is not used for the intangible assets. Technical know-how இதெல்லாம் வந்துச்சுன்னா. Depletion method அப்படின்னு சொன்னா நேச்சுரல் ரிசோர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம்ல, அதுக்காக இருக்கிற மெத்தட் பாருங்க. பென்சிவ் கார்பரேஷன் சப்சிடரி பென்சிவ் ஆயில் drills a well with an intention of extracting oil from the known reservoir. ஒரு இடத்துல வந்து ஆயில் இருக்குன்னு தெரியுது, அதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. It incurs the following costs related to the acquisition of property and development of site. என்னென்ன செலவாகுது? கிட்டத்தட்ட லேண்டு, ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன், ட்ரில். லேண்ட் பர்ச்சேஸ் வந்து டெப்ரிசியேஷன் கிடையாது, ஆனால் லேண்டை டெவலப் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். ட்ரில்லிங் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து 5,43,000 is the total cost we incurred. In addition, pensive oil estimates that it will incur a site restoration cost 57,000. Okay, once the extraction is complete. நீங்கள் இந்த மாதிரி மைனிங் இண்டஸ்ட்ரியெலாம் ஆரம்பிக்கிறீங்கன்னா எடுத்த உடனே லைசன்ஸ் ஃபீ கட்ட சொல்லுவாங்க, அந்த லேண்டை டெவலப் பண்ணிக்க சொல்லியிருப்பாங்க, ரோடெல்லாம் அந்த இடத்துக்கு போடணும்பாங்க. இன்டீரியர் வில்லேஜில் தான் இருக்கும், இல்லைனா ஹில் ஸ்டேஷனில் இருக்குது, அங்கேருந்து தான் இந்த மினரல்ஸ்லாம் கிடைக்குது. எப்படி போய் எடுத்துக்கிறது? காடு மாதிரி இடத்துல, ஃபாரஸ்ட் ஏரியாவில். ஸோ அங்கெல்லாம் போகிறதுக்கு ரோடெல்லாம் நீங்கள் தான் போட்டுக்கணும். இதுக்கெல்லாம் ஆன செலவு 5,43,000 கோடின்னு வச்சுங்க. கோடியில் தானே வரும், 5,43,000 crores வரும் வேல்யூ. ரைட், அதை எல்லாம் எடுத்து முடிச்சோன்னா அங்கே இருக்கிற இதெல்லாம் எடுத்துட்டீங்க, மைன் பண்ணி கோல்டோ கோல்டோ அல்லது ஸ்டெர்லைட் இது காப்பரோ எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டீங்க, தீர்ந்து போச்சு. சார் வெக்கேட் பண்ணுறேன் சார்னு சொன்னால் இடத்தெல்லாம் டேமேஜ் பண்ணி வச்சிருக்கு, சரி பண்ணி வச்சுட்டு போன்னு சொல்லுவாங்க. அப்போ அது பேர் சைட் ரெஸ்டோரேஷன் ஃபண்ட். அதுக்கான ப்ரொவிஷன்ஸை நீங்கள் எடுத்தவொடனே எடுத்து வைக்கணும். அப்போ வாட் இஸ் அ காஸ்ட் அண்ட் டெப்ளிஷன் மெத்தட் அப்படின்னு சொன்னாக்க ஒரிஜினல் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் காஸ்ட். இனிஷியல் காஸ்ட் 5,43,000 அண்ட் முடிச்சுட்டு போகும்போது ஏதாவது செலவு வந்துச்சுன்னா, இது வரைக்கும் ஸ்கிராப் வேல்யூ மைனஸ் பண்ணி தான் பார்த்துருக்கிறீங்க, இங்கே ப்ளஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. சைட் ரீஸ்டோரேஷன் காஸ்ட் 57,000 யூ ஹேவ் டு ஆட். நவ் த ஒரிஜினல் காஸ்ட் இஸ் 6 lakh. இது வரைக்கும் நம்ம ஸ்கிராப் மைனஸ் தான் பண்ணிட்டு இருக்கிறோம், ஆனால் இந்த கேஸில் பொறுத்த வரைக்கும் ஸ்கிராப் வேல்யூ ப்ளஸில் வருது. தட் இஸ் ஆல்சோ யுவர் காஸ்ட். டோட்டல் டிப்ளேஷன் பேஸ் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி இஸ் 6 lakhs. ஓகே, 6 lakhs கிடையாது, 6 lakhs வந்து இப்போ வேல்யூ யூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் எடுத்த பிறகு எவ்வளோ லாஸ் ஆகிடும்? 6 lakhs போயிடும் மொத்தமாக. பென்சிவ் ஜியாலஜிஸ்ட் எஸ்டிமேட் தட் த ப்ரூவன் ஆயில் ரிசர்வ்ஸ் தட் ஆர் அக்சஸ்டு பை த வெல் ஆர் 4 lakhs barrels. இங்கே எவ்வளோ ஆயில் இருக்குன்னு கேட்டாக்கா அவங்க என்ன சொல்கிறாங்க? ஆயில் அவைலபிள் 4 lakhs barrels இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ வாட் அபவுட் த டெப்ரிசியேஷன் சார்? மெஷின் ஆர் ரேட்டு, ப்ரொடக்ஷன் யூனிட் மாதிரி தான். இதுலேருந்து நீங்கள் 4 லட்சம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும், அதுக்கு செஞ்ச செலவு வந்து 6 லட்சம் அப்படி சொன்னாக்கா யூ டிவைட் திஸ் பை திஸ், ஸோ யூல் கெட் 1.5 rupees. 1.5 rupees இஸ் த டெப்ரிசியேஷன் பர் பேரல். இப்போ டெப்ரிசியேஷன் போடும்போது ஒரிஜினல் வேல்யூ வந்து 6 lakhs மைனஸ் டெப்ரிசியேஷன் ஃபார் த ஃபர்ஸ்ட் இயர் எவ்வளோ இருக்குது? பென்சிவ் ஆயில் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் 1 lakh barrels and 3 lakhs barrel in first and second year. மொதல் வருஷம் எத்தனை பேரல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க? 1 லட்சம். ஒரு பேரலுக்கு எனக்கு எவ்வளோ டெப்ரிசியேஷன்? 1.5 அப்படின்னு சொன்னாக்கா 1 லட்சத்துக்கு எவ்வளோ வரும்? 1.5 lakhs. தென் மை WDV being 4.5 lakhs. செகண்ட் டெப்ரிசியேஷன் ஃபார் த செகண்ட் இயர் being 3 lakhs. ஒரு பேரலுக்கு 1.5 அப்படின்னு சொன்னாக்கா the value being 4.5 lakhs. Now
the WD value will be equal to the scrap value, zero value. Is that okay? இது பேர் depletion method. ஸோ என்னென்ன வேரியேஷன்ஸ் ஓரளவுக்கு நீங்கள் நாலேஜ் வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க மெஷின் ஆர் ரேட்டு, அதே மாதிரி ப்ரொடக்ஷன் யூனிட் மெத்தடு, கிலோமீட்டர் மெத்தடு, டிப்ளேஷன் மெத்தட், இது ஒரு ஐடியா வச்சுக்கிட்டா போதுமானது. சம் ஆஃப் த இயர்ஸ் டிஜிட்ஸ் மெத்தட் ஆல்ரெடி வி ஹவ் சீன். அப்பார்ட் ஃப்ரம் தட் ரீவேல்யூவேஷன் கேஸ் நம்ம பார்த்தோம் இந்த இடத்துல இருக்கிறது. ஓகே, ரீவேல்யூவேஷன் கேஸ். அதே இன்டான்ஜிபிள் அசெட்ஸாக இருந்தால் அமோர்டைசேஷன் சொல்லிட்டு இதே மாதிரி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா என்டையர் சாப்டர் வில் பி ஓவர். இஸ் தட் கிளியர்? Come on, make a note of it. So with that, we'll wind up this particular chapter. We'll start with the BRS in the next class. I request you to finish up BRS videos ahead. 15th August நம்ம full day class இருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்க single entryயும் non-profit organization பார்த்து வந்துருங்க. Is that okay? 15 days time இருக்கு. Don't miss to watch all those videos and finish up writing. And in that class, you have to be interactive with me. Okay? அந்த ரெண்டு சாப்டர் ரொம்ப பேஸ் ஃபார் அக்கௌண்டிங் பேசிக். அக்கௌண்ட்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகுதுன்னா அந்த ரெண்டு சாப்டர் ரொம்ப முக்கியம். சிங்கிள் என்ட்ரி, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், அது தவிர எரர் சாப்டர். இந்த 3 சாப்டர் நீங்கள் ஸ்ட்ராங்னா அக்கௌண்ட்ஸ் பேஸ் ஸ்ட்ராங்னு அர்த்தம். ஓகே, see you in the next class.